புதுச்சேரியில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை திருடி தமிழக எல்லையோர கிராமங்களில் நகைப்பறிப்பில் ஈடுபட்டு வந்த இருவர் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றனர். இரு மாநில போலீசாருக்கு தண்ணி காட்டி வந்த பைக் கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? பக்கத்து மாநிலத்தில் பைக் திருட்டு, தமிழக பார்டரில் செயின் பறிப்பு. இதுதான் வேலை கிடைக்காத பட்டதாரி இளைஞரின் தினசரி வழக்கம். நண்பருடன் சேர்ந்து தொடர்ந்து திருட்டு புத்தியை காட்டி வந்த இளைஞர்களை தொக்காக தூக்கியுள்ளனர் புதுச்சேரி போலீசார். இரு மாநில போலீசாருக்கு டிமிக்கி கொடுத்து வந்த கேடிகள் வசமாக சிக்கியது எப்படி? புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன். இவர் நீண்ட நாள் ஆசைப்பட்டு புதிதாக வாங்கியிருந்த யமகா R15 பைக்கை கடந்த 27ஆம் தேதி வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு இரவு வீட்டிற்குள் தூங்கச் சென்றுள்ளார். மறுநாள் வெளியே வந்து பார்த்தவருக்கு யமகா பைக் மாயமாகி இருப்பது கண்டு தூக்கி வாரி போட்டது. பதறிப்போன கார்த்திகேயன் எங்கெங்கோ தேடி பார்த்து பைக் கிடைக்காத நிலையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருவரில் ஒருவர் பைக்கை நைஸாக திருடிச் செல்வது பதிவாகி இருந்தது. அந்த காட்சிகளை ஆதாரமாக வைத்து தேடி பார்த்தபோது புதுச்சேரி குற்றவாளிகள் யாரும் அந்த திருட்டில் ஈடுபடவில்லை என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த CCTV காட்சிகளை தமிழக காவல் நிலையங்களுக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்ததில் திருட்டில் ஈடுபட்டது பிரபல திருடனான அமோஸ் பெர்னாண்டஸ் என்பது தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞரான இவர் வேலை எதுவும் கிடைக்காத காரணத்தால் நூதன முறையில் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளார். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடி அந்த வாகனத்தின் மூலம் தமிழக பகுதியில் உள்ள எல்லையோர கிராமங்களை நோட்டமிட்டு நகைப்பறிப்பில் ஈடுபடுவதை தனது தனி பாணியாக வைத்திருந்தார் அமோஸ். அவர் விழுப்புரம் பகுதியில் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் விரைந்து சென்ற புதுச்சேரி போலீசார் அமோஸை சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவரது நண்பர் அரவிந்த் என்பவருடன் சேர்ந்து பைக் திருட்டில் ஈடுபட்டதும் பின் சேலம் பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இவர்கள் இதேபோல் பல்வேறு வாகனங்களை திருடி செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர். அமோஸிடம் இருந்து 2 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அரவிந்தை போலீசார் தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட அமோஸ் மீது தமிழகத்தில் 8 செயின் பறிப்பு திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது.